ஓகே, முதல்ல ஹியூண்டாயோட இந்த Q2 ரிப்போர்ட் கார்டுல என்ன இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இந்த காலாண்டுல கம்பெனியோட மொத்த நிகர லாபம் பாத்தீங்கன்னா 1572 கோடி ரூபாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இது போன வருஷம் இதே குவார்ட்டரை விட கிட்டத்தட்ட 14% அதிகம். ஸோ இயர் ஆன் இயர் growth ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு சந்தையில அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்ல சேல்ஸ் கொஞ்சம் மெதுவா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் தான் அதை பேலன்ஸ் பண்ணிருக்கு. சரி, இப்போ இந்த ரிசல்ட்ஸை பத்தி பெரிய பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். முதல்ல மோதிலால் ஓஸ்வால் அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால மக்கள் இப்போ பிரீமியம் கார்கள் மேல அதிக ஆர்வம் காட்டுறாங்கன்னு, ஹுண்டை கிட்ட எஸ்யூவி மாடல்ஸ் நிறைய இருக்கிறதால இந்த ட்ரெண்டால அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு நம்புறாங்களாம். அதனால அவங்க இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்றாங்க. டார்கெட் பிரைஸா 2801 ரூபா கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா வந்ததும் எஸ்யூவி சேல்ஸும் இதுக்கு ஒரு காரணம். ஆனா ஒரே ஒரு சின்ன கவலை என்னன்னா, அவங்களோட புது புனே பிளான்ட்டோட இயக்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது தான். ஒரு முக்கியமான விஷயம், இது மோதிலால் ஓஸ்வால் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் பத்தின செய்தி தான், இது எங்களோட பரிந்துரை கிடையாது.